ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ டெய்லியுமே வரும். இந்த ட்ராமா பிடிச்சவங்க மறக்காமல் கீழே ரெட் ஹார்ட்டை பறக்க விடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல இந்த மாதிரி நம்மளோட அனுஷ்காவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருக்கும். அப்படியே மயக்க போட்டு விழுந்திருப்பா இல்லையா? அதனால டாக்டர்லாம் கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு வந்து ஒரு பெரிய ஊசி எடுத்து போட போறாரு. உடனே இவ பயந்துகிட்டு, யுவராஜ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ஊசினா பயம்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பாரு நான் தான் பக்கத்துல இருக்கேனே, நீ என்னோட கண்ணையே பார்த்துட்டு அந்த வழியெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவளும் அவனோட கண்ணை பார்த்துட்டு இருக்கா. உடனே அவரு ஊசி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பாத்தியா வழியே தெரியல பாரு அப்படின்னு சொன்னோன்னா அவளும் வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே படுத்து தூங்கிடுறா. அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து தன்னோட அம்மா அப்பா வந்து இறந்து போனது எல்லாமே ஞாபகத்தில் வந்துட்டு போகுது. உடனே அவளை அங்கேயே படுக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். அப்புறம் வெளில போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ கரெக்டாக தங்கச்சிக்காரி வந்துட்டு, அண்ணா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டா, இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றான். அண்ணா எனக்கு நல்லாவே தெரியும் நீ அண்ணியை உண்மையாக தான் காதலிக்கிற, ஆனால் அவங்க மேலே வெறுப்பு இருக்கு, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா நாடகம் தான் ஆடுற. இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது எப்படி பதறின எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பாரு இது எல்லாமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை புரியுதா? அவன் மேலே எனக்கு காதலும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை விட இங்கே அனுஷ்கா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அண்ணி தான் வராங்க. அப்போ கரெக்டாக அனுஷ்காவும் எந்திரிச்சு உட்கார்றா. என்னம்மா இப்போ நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்க்கா அப்படின்னு அவளும் சொல்கிறா. நான் உனக்கு சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே, இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு நீ எதுக்குமா இன்னமும் இங்கே இருக்க, நீ பேசாமல் உங்கள் பாட்டி கூட உன்னோட ஊருக்கே நீ போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நான் யுவராஜை காதலிச்சு தான் இங்கே வந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது அவரோட முனைவியாக நான் இருக்கும்போது நான் எப்படி அவரை விட்டு போவேன், நான் போக மாட்டேக்கா அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா நீ இப்பெல்லாம் பேசுறியே அப்படின்னு பேசிட்டு இருந்துட்டு, சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா. கரெக்டா அப்ப யுவராஜ் வந்துட்டு அந்த சாப்பாடு கொடுங்க நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா ரொம்ப பாசமா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே நம்மளோட அனுஷ்காவும் வந்து பார்த்துட்டு இருக்கா, இவன் திருந்திட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவன் சொல்றான், இந்த பாரு நான் ஒன்றும் உன் மேல இருக்கிற பாசத்துல காதல்ல ஒன்றும் ஊட்டி விட்டுட்டே இல்லை புரியுதா, இந்த மாதிரி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவளுக்கு ரொம்பவே சோகமாயிடுது, என்னடா அது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட மறுபடியும் அடுத்த ஃபங்க்ஷன் நடக்குது போல். அதனால யுவராஜும் நம்மளோட அனுஷ்கா 2 பேருமே வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனால் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் அந்த அத்தைக்காரி இருக்கால, மறுபடியும் கிரிமினலாக யோசிச்சு இந்த தடவை நீ நடனம் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அனுஷ்காவும் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் கரெக்டாக யுவராஜ் பேசுகிறான், இந்த பாருங்க அத்தை அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த மாதிரிலாம் இப்போ சொல்லிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே அனுஷ்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வேலைக்காரியும் வந்து அத்தைக்காயிட்ட வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கா. பாத்தியா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பேசுனதை வந்து கேட்டுட்டு இருந்தவன் இப்போ வந்து அவளோட பேச்சை வந்து கேட்டுட்டாரான், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு மாதிரிலாம் அத்தைக்காரியை ஏற்றி விட்டுட்டு இருக்கா அந்த வேலைக்காரி. அதோட இங்கே அனுஷ்கா வந்து யுவராஜ்கிட்ட போய் பேச போறா. எனக்கு நல்லாவே தெரியும் யுவராஜ், நீங்க என்ன உண்மையா தானே காதலிச்சிங்க, இப்போ எதுக்கு வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி என் மேல வெறுப்பு இருக்கிற மாதிரிலாம் நான் நம்ப மாட்டேன், உங்க கண்ணில் தெரியுது என் மேல இருக்கிற காதல், இன்னைக்கு எனக்காக வந்து நீங்க வந்து அவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணது எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல. அந்த பாரு உன்னோட விஷயத்தை நீ நல்லாவே தெரிஞ்சுக்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்றது எல்லாமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், மற்றபடி உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, நீ தேவையில்லாமல் ஆசையை வளர்த்திக்கிட்டு அப்புறம் பின்னாடி கஷ்டப்படாத. அது மட்டும் இல்லை, இப்போ நீ உடம்பு சரியில்லைங்கிறதுனால தான் உன்னை நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன், உனக்கு உடம்பு மட்டும் சரியாயிடுச்சுன்னா நான் பண்ணுற கொடுமையில் நீயே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அதோட ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு அவளோட ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அப்படியே வந்து ரூமே அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அதனால வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவளுக்கு பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே மனசெல்லாம் ரணமா இருக்கு. அப்படியே கண்ணாடியில போயிட்டு அவளோட தாலி செயினை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழறா. இது வரைக்கும் அவன் எவ்வளோ கொடுமைப்படுத்தினா, எப்படி அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு யுவராஜு வரான்.
வந்துட்டு உடனே அவ பக்கத்துல அப்படியே நெருங்கி வரா. இவ பயமா இருக்கு. இவள பார்க்க பார்க்க இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ண போறா? அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. அவளோட பக்கத்துல அப்படியே வரா. வந்துட்டு அப்படியே அவளோட கைய வந்து அப்படியே புடிக்கிறான். "என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. டக்குனு என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குனு நகர்ந்து போயிட்டு சட்டைய கழட்டுறான். சட்டைய கழட்டிட்டு மறுபடியும் அவ பக்கத்துல வரான். பக்கத்துல வந்துட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸா அப்படியே நெருங்கி வரான். இவ பயந்துகிட்டு, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே கைய புடிச்சு அப்படியே அவள அலேக்கா தள்ளி விட்டுடுறான். கீழ போய் விழுந்துடுறா. உடனே வந்து பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. உடனே யுவராஜ் சொல்றான், "என்னடி நீ நினைச்ச? நான் வந்து உன்னை தொட்டு உன் கூட ரொமான்ஸ் பண்ணுவேன்னு நினைச்சியா? இதெல்லாம் உன் கனவுல தான் நடக்கும். உன்னை தொடுறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை, புரியுதா? உன்னை நான் பழிவாங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ணேன். மற்றபடி நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியும் கிடையாது. ஒரு மண்ணும் இல்லை, புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா வந்து போறான். அப்ப வந்து அவளோட துப்பட்டா வந்து அப்படி நெருப்புல வந்து எரிய ஆரம்பிச்சிருது. உடனே ஷாக் ஆயிட்டு அவனே வந்து காலால போட்டு மிதிச்சு அந்த நெருப்பெல்லாம் அணைச்சிடுறான். ஒரு செகண்ட் வந்து அனுஷ்கா அப்படியே அவனையே பார்க்குறா. பார்த்துட்டு, "என்னமோ காதல் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி அவ மனசுலயே நினைச்சுக்கிறா. அதோட அவன் படுத்து தூங்கிடுறான். பிளாங்கெட்ட தூக்கி அவளோட மூஞ்சிலேயே வீசிட்டு. அதோட அந்த போர்வையை எடுத்து அவ வந்து போத்திக்கிட்டு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. இந்த வீட்டுக்கு அவ அடி எடுத்து வச்சதுலேருந்து எவ்வளோலாம் வந்து கொடுமைப்படுத்துனாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு யுவராஜோட இந்த மாற்றம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு மனசு வருத்தப்பட்டு அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இங்கே அப்படியே நைட் நேரத்துல அண்ணியை தான் காட்டுறாங்க. அவங்க சாமி படம் முன்னாடி வந்து கையெடுத்து கும்பிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. கடவுளே, இந்த குடும்பத்துல நான் தான் வந்து மூத்த மருமகளா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப அனுஷ்காவும் வந்து மாட்டிக்கிட்டா. அவ வந்து பார்க்கறதுக்கு நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கா, நல்ல போல்டாவும் இருக்கா. அப்படி இருந்தும் எதுக்கு இந்த வீட்ல வந்து அவ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. யுவராஜ் மனசை நீ தான் மாத்தணும். அவங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. காலையில எந்திரிச்சதும் அனுஷ்கா வந்து தலை குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டே வரா. இங்க யுவராஜ் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ சரியா போர்வை போத்தாம படுத்திருப்பான் போல. உடனே இவ என்ன பண்றா, போர்வையை எடுத்து அழகா வந்து போத்தி விடுறா. அப்ப வந்து அவளோட தலையில இருக்குல்ல அந்த தண்ணி எல்லாம் வந்து அவனோட ஃபேஸ்ல பட்டு அவன் அப்படியே முழிச்சிடுறான். "என்ன பண்ற?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். "இல்ல ஒன்றும் இல்லை" அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. "என்ன காலையிலே குளிச்சுட்டு எல்லாம் வந்திருக்க, என்ன பார்க்குறவங்களாம் வந்து நம்ம 2 பேருக்குள்ள எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லணுமா என்ன?" அப்படின்னு கேட்டா, "இந்த பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல" அப்படின்னு சொல்றா. டக்குனு இவன் கண்டுக்காம இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் கண்ணாடில போய் பார்த்து நின்றுட்டு இருக்கா. இன்னைக்கு எப்படிலாம் நடக்க வேண்டியது, எவ்வளோலாம் கனவுகளோட நான் வந்தேன், இப்படி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த தாலியை வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் குங்குமத்தை தூக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு போறா. அப்ப அவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஊர் பேருக்கு தான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, மற்றபடி நீ என்னோட மனைவியே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருப்பான். இப்ப அவனே வந்து தன்னை பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த குங்குமத்தை மட்டும் நம்ம எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கல. பட் இருந்தாலுமே வந்து அந்த தாலியை பார்த்து பார்த்து அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழதான் செய்யறா. என்னதான் இந்த பொண்ணு ரொம்ப போல்டான நல்ல படிச்ச பொண்ணா இருந்தாலும் கூட கணவனுக்குன்னு வரும்போது அவளோட மனசு தடுமாறதான் செய்யுது. எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான். கணவன் அப்படின்னு வரும்போது ரொம்பவே எமோஷ்னலா வீக்கா ஆயிடுவாங்க. அவங்க எவ்வளவுதான் ஹார்ட் பண்ணி பேசினாலும் சரி, அடிச்சாலும் சரி, ஒரு தடவை வந்து சமாதானப்படுத்தி பேசிட்டா போதும், அது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான் நானும். நீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்.